மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அது மட்டுமல்ல இன்னும் போடுவீங்களே இன்னும் போடாதீங்களே சரி எங்க கை பிடிக்கிறேன் கை வைக்கிறேன் நாட்டுல என்ன போட்டோல போடாதீங்களே தப்பா இருக்காதீங்க போடுவீங்களே போடாதீங்களா சாப்பிட்ட பிறகு வெத்தலை பூக்கு போடுவீங்களே வெத்தலை பூக்கு போடாதீங்க வெத்தலை பாக்கு போடாதீங்களே அது மட்டும் இல்லைங்க இன்னும் மாறுவீங்களே இன்னும் மாவாதுவீங்களே குண்டு பையன் செட்ட மாட்டேன் நீ வாடா அது மட்டும் இல்லைங்க இன்னும் மாறுவீங்களே இன்னும் மாவாதுவீங்களே அவனே பரவாயில்ல கூட்டுவாரு கூட்டம் ஜனவாரு ஜனம் எல்ல போட்டா கொள்ளை இறங்காது இவங்களுக்கு முன்னாடி ஆணுவில ஆவாதுங்களா என்ன கல்யாணம் ஆணுவில கல்யாணம் ஆவாதுங்களே அப்படி தெளிவா சொல்றா அட்டாஸ் கலிப்புடா வச்சுக்கோ எங்க இரா போயிர போற அது மட்டும் இல்லைங்க சின்ன வந்துவீங்களே இன்னும் வராதுவீங்களே ஓ அப்பா அண்ணா இருங்க பாய் என்னடா ஆளவரே ஆகாதவரே அப்பா வந்துவீங்களே வராதுவீங்களா வயசுக்கு வந்துவீங்களே வயசுக்கு வராதுவீங்களே அப்படியே எப்படா வயசுக்கு வரும்னு சொல்லி தேங்கி கொண்டிருக்கும் 70 வயசு பாட்டிகளே டேய் மண்டை ஏண்டா 170 ரூபாய் ஏண்டா கிழவிக்கு தான் 2 வயசு வராம ஏங்கிட்டு இருக்குதா யார் சொன்னாங்க நீ தான்டா சொல்ற பாட்டி பரான் தாயெல்லாம் அடுத்த மாசம் வயசு வரலாம்னு இருக்குது வயசு எத்தனை ஆயாங்க ஆயா இப்பதான் பக்கம் தான் ஆகுது 16 வயசு தான் ஆகுது கலையில வெள்ளை பூ பூத்துருக்குது அது பண்ணப்பூ இவங்க எல்லாம் இருக்கா நம்மளுக்கு கலைக்குழுவின் சார்பாக எப்படி தெரியுமா ஓடி போங்க
கேளே சபரிலே ஆனவர்கள் அப்பாமார்கள் பெண்ணாமல தாய் உள்ளமார்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அது மட்டுமல்ல ஈரோடு அடுக்குமுறை சார்ந்த கலைமகள் நாடக சபா உயிர்கிற வாதியார் எங்கள் அப்பாவாகப்பட்ட மணிமாதர் கலைஞரின் சார்பாக கோமாளி முதல் வணக்கம். அண்ணா பொடியாருண்ணா ஊரான ஊருக்குள்ள வண்டி உருப்படி பேசிருந்தா வாங்க பைத்தியம் வாங்க யாரோ வராங்க சொல்லுங்க பாக்கலாம். சபைக்கு பணிவான முதல் வணக்கம். இந்த கேளுங்க பெரியவங்களே சிறியவங்களே, நம்ம ஊருக்கு பூசா வந்துட்டாங்கம்மா. அது உங்கள் சார்பாக எங்க கொள்கை சார்பாக அது யாருன்னு பார்த்து வர நானும் வரேன். என்ன ஓடு சொல்லு. ஊர்ல புதுசா ஊருக்கு வந்துருக்கு பார்த்தா கை கொடுத்தா வேலை தரீங்க. வேலை கொடுத்தா கீழே தரீங்க. உட்காந்து பாரு, நம்ம நண்பர்கள் எல்லாம் வாயில் கொடுப்பாங்க. என்னது வாழைப்பழம். தமிழ்நாடு பண்பாடு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தமிழ்நாடு பண்பாடு எப்படின்னா தமிழே தம்பி சனையா தமிழ்நாடு பண்பாடு எப்படின்னா எப்படி நீங்க முடிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு நான் முடிச்சுப்பேன். ரெண்டு பேரும் குழுக்கு கோயால பெருக்க மாட்டேன் அடிச்சுட்டா இருக்கியா தாய் என்ன கொடுக்குறது தப்பா இருக்காதா? ஏங்க நீங்க முடிச்சுக்கிறோம் உங்க நான் முடிச்சுப்பேன். ரெண்டு பேரும் நரிமுகமாங்கிறது அறிமுகம் அறிமுகம் ஓடே வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படித்தான் சொன்னேன். அப்படியே சொன்னேன். அதெல்லாம் ஓல்டு மாடல் ரெடே. ஓல்டு மாடல் லேடிஸ் மாடல் கை குலுக்கல். இப்படி புடிச்சு ஆட்டணும். எப்படி சரி உங்களுக்கு என்ன சந்தேகம் பண்ணே? ஊருக்குள்ள வந்திருக்கீல போட பாக்கலாம். வந்திருக்கீங்க பேர் என்ன? அப்படி ஊர் என்ன சொல்லுவாங்க? அப்படியா? ஊருக்கு பார்த்தா புத்தா இருக்கு. யாரி ஊர் பேர் என்னன்னு கேக்குறீங்க தம்பி? ஊர் பேர் சொல்றதா இருந்தா பக்கத்துல வா. நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி நீங்க சொல்லணும். அப்படியாடா? அதே மாதிரி பின்னாடி செய்யணும். ஆமா தம்பி. ஓகே இந்த பக்கம் வந்து எப்படி கேக்குறேன்? எப்படி ஊர் பேர் முதல் எழுத்து கட்டி பிடிச்சி இங்க வீட்டுல போய் கோயில போய் உட்கார்றா பட்டியாரமையா கமல் போய் போடியா வாடா வா பத்தாலக்கார நீ வாடா வாடா எத்தனை நாளைக்கு அம்மத்த போறவா என்ன கேட்டீங்க? என் ஊர் பேரு கேட்டீங்களே நான் சொல்ற சொல்லுங்க பாடா கட்டி பிடிச்சி கூத்தாட வர சொன்னா இல்ல இது பண்றது வர சொன்ன கட்டி பிடிச்சி காலோட கால் பின்னி என்னடா காலோட கால் பின்னி குந்தி குந்தி ஏறி எட்டி பிடிச்சி கொலாயில கருமுகத்தில் இருக்கும் தாயடி எட்டி பிடிச்சி கையில எடுத்து தடுத்து தண்ணா வெள்ள வெளியே சொட்டு சொட்ட வர நான் ஊருக்காரி எப்படி என்ன சொன்னேன் தம்பி குஞ்சு கட்டி பிடிச்சு காவடி கால் பின்னி ஏறி என்னன்னா தொட்டு வருது கமலாயி கமலாயா ஆமா என்ன சொல்லிட்டு வருது அட தப்பா கேட்டீங்க என்ன சொல்லிட்டு வருது
தப்பா இருக்காதீங்க. நம்ம மரியாதை நாடார் எஜமான்கள். ஓ நாடார் எஜமான்கள். அவங்களுக்கு என்ன வேலை? தினமும் மரியாதை வேலை. அப்படி மரியாதை போது எப்படி ஆடுறாங்க? எப்படி? கால் கயிறு போட்டு இடுப்பு கயிறு போட்டு மரத்தை புடுக்க சுருக்க வைக்கிறாங்க. இடுப்பு கயிறு போட்டு இடுப்பு கயிறு போட்டு மரத்தை கட்டி பிடிச்சி செப்ப உந்தி ஏறி கட்டி பிடிக்கிறாங்க. சொன்னல பணமட்டையே பணமட்டை எட்டி பிடிச்சி பணமரத்துக்கு மேல என்ன இருக்குது? பாலை. அந்த பாலை தலையோட சீவி தடு தட்டி முட்டி விட்டா என்ன வருது? தெலுங்கு மறுபெயர். கல்லுக்கு தூய தமிழ்ல கல்லுக்கு தூய மது. அந்த மாவுக்கு முன்னாடி கை போட்டுக்க. மது மது. ஓ மதுரை. அப்படி சார் அண்ணா மதுரை கால மாமா. மயிரை போடுங்க மாமா. என்ன அடிக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. அண்ணா ஊரு பேர் மதுரை. மதுரை. ஆனா ஊர் பேரு நான் அந்த வரைக்கும் வந்திருக்கேன் நானு. அட உங்க பேர் என்னன்னா? அட என் பேர் கேக்குறீங்க? ஆமா தம்பி, என் பேர் நான் சொல்றதா இருந்தா நான் சொல்றத நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எப்படி எப்படி? லீ. லீ. அதோட இது மேல உனக்கு தேவைப்படாது. சரி. என் பேர் முதல் எழுத்து லீ. லீ. இந்த லீண்டு வார்த்தை சொல்றதே பெருசு கிடையாது. பள்ளி திராம சொல்லுங்க பாக்கலாம். அப்படியா? ஜனங்க பக்கம் முச்சு காட்டிக்கிட்டா. அப்ப என் பேர் உனக்கு நாத்த அடிக்குதா? நாத்தமா அடிக்குதே. ஆனா என்ன கோமலினா நீ வந்து நடுறதுனா அது யாருமே பண்ணி தர சொல்ல முடியாது. நீ வந்து மனசு வச்சு நீ மனசு வச்சுக்கிற. நீயா மா மா கோ அம்மா அம்மா ஏ லீ கோ லீ லீ மா மா கோ கோ தூக்கு புண்டிலே தெரியாத. லீமா கோ சொல்லு. லீமா கோ லீமா கோ லீமா கோ லீமா கோ ஓ கோமாளி. அப்படி சார் என்ன பண்ற? வாயில எச்சி பூந்துருச்சு. இஞ்சி பூந்துருச்சு. ஓ கோமாளி சார். என்னோட பேரு மதுரைக்கார கோமாளி. மதுரைக்கார கோமாளி. சரி அப்படியே இருந்தாலும் அண்ணா என்னால உங்களுக்கு கேள்வி கேட்டீங்களே. ஆமா நீங்களே யாரு? நாங்கெல்லாம் யாரு கேக்குறதுக்கு? எங்கள் வாத்தியா வருவாரா? என் வாத்தியாரா? வர சொல்ல பார்க்கலாம். சொல். வாத்தியாரம்மா பக்கத்துலயா? அண்ணா வணக்கண்ணா. வாங்க சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேண்ணா. அடே நீங்க வாத்தியார் சொன்னீங்க. ஏங்க இதெல்லாம் இல்லண்ணா. அட அப்படி தலைவர் கேமரா கர சொல்லு. சொல்லு சொல்லு. என்னால உங்களுக்கு கேள்வி கேட்டீங்க. ஆமா நீங்களே யாரு? அண்ணா நாங்கள் தான் கவலையை போகக்கூடிய கலை கூத்தாடிகள். கலை கொத்துறமனா? கலை கூத்துறாள பைத்தியமாயா நீ? ஏயா நாங்க தான் நாடகக்காரங்க. அது என்ன வாடவாரு? இங்கிருந்து ஈரோடு போனா எவ்வளவு வாடகை வாங்குமே? யோ பைத்தியம், கிலோமீட்டர் கணக்கு போட்டு. அப்படியா? பரவாயில்ல. ஆனா வாடகை இல்லையா? நாங்க தான் அவங்க. அவங்களா? ஆமா. கூத்து பாக்குறீங்களா? ஏய் கிறுக்கா, நாங்க தான் சங்கீத வித்வான்கள். பரவாயில்ல. எந்த சங்கிலி விக்கிறீங்க? சங்கிலி நாய் சங்கிலியா மாட்டு சங்கிலியா? இல்ல மெண்டுலு நாங்க தான் நைட்டு வேலைக்காரங்க. நைட்ல என்ன பண்ணுவீங்க? நைட்டு நைட்டு பகலே நைட்டு பகலே சோத்துக்கு. இப்ப வந்து ஒரு ஊர்ல திருவிழான்னு போட்டா ஆமாங்க. அதற்கு என்னென்ன ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க? அது என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் வைப்பாங்க. ஏதாவது யோ நான் அது வளங்க கிடையாது. நீங்களே யாரு? அட கூத்தாடுறோம் ஐயா. அட கூத்தாடுறீங்க. வாங்க. 10 கிலோ 20 கிலோ வச்சுக்கிறோம். இல்லங்க நீங்க கூத்தாடி சொல்றீங்களே. ஆமாண்ணா. நான் நம்ப மாட்டேங்க. ஏடா நீங்க கூத்தாடி சொல்ற நான் நம்ப மாட்டேன். ஏடா நான் சொல்ற நாடகத்துல நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க கூத்தாடின்னு ஒத்துக்கிறேன். எந்த நாடகத்துல? பக்கத்துலமா. யோ நான் கேக்குறத நீ கேட்கணும். தயார் நிலையில் இருக்குது. யோ ஓய் கருவாட்டு நாடகம் தெரியுமா? அது கார்த்திகை மாசம் சித்திரவள ஒட்ட நாடகம். கருவாட்டு நாடகம் வந்து 4 டம்போ கருவாடு வேணும். அது வெறும் குஞ்சு கருவாடா வேணும். குஞ்சு நிறைய இருக்குது. 4 டம்போ கருவாடு வந்தாதான் அந்த கருவாட்டாட கார்த்திகை மாசத்துல ஆடுவோம். கருவாட்டு நாடகம் ஆட மாட்டீங்க. சரி சித்திரவள ஒட்ட நாடகம். அது சித்திர மாசத்துல அரவாங்கரபலி. அது ஆடி மாசம். அபிமன்யு சுந்தரி கல்யாணம். அது ஆவணி மாசம். ஆனா சொர்நாடகம். ஆனா சொர்நாடகம். புரட்டாசி மாசம். சித்திரஞ்சான் தண்டை. அது சித்திர என்னது? சித்திர மாசமா? சித்திர 18ஆம் தேதி. அப்படியா? சரி அதுக்குள்ள ஆட மாட்டோம். அந்த 18 தாண்டாதான் சித்திரசேன சண்டை பூத்தாடும். சரி சின்ன தண்டை.
அது சித்திரசேன சண்டை, சின்ன அர்ஜுன சண்டை, இது ரெண்டுமே 18ஆம் தேதி தாண்டணும். கர்ணன் சண்டை அது கார்த்திகை மாசத்துல. யோ பைத்தியங்க வா, இத்தனை நாடகத்துல பாட்டு கேட்டிய, இத்தனை நாடகத்துல இந்த வேஷக்காரனு இந்த இடத்துல பாடுறாங்க, அந்த பாட்டுன்னு கேட்டியா? அப்படி கேட்கணவா? வயிற்றுக்கு சோத்துற மாதிரி கேட்கணும். நான் பிரியத்தனா போறேன் சாப்பாடு ஏற்பாடு பண்றே. ஆமா ஆமா, நான் சொல்ற ஒரே நாடகம் ஐயா நிலை இருக்குது, மறந்துடாத. அப்படியா? ஆமா, பரவாயில்ல. வாங்க எங்க வாங்க. என்ன கலந்தாரி சிறை தெரியுமா? பட்டாசு கிளப்பிடுவா. தீபாவளிக்கா பொங்கலுக்கா? என்னது பட்டாசு கிளப்புறீங்க? கரைச்சு குடிச்சிருக்கிறோம். சோத்து குழம்புலயே கரைச்சு குடிக்கிறீங்க? தெரியும் ஐயா. பாருங்க பாருங்க. ஆமா, கலந்தாரி சிறையில எந்த இடத்துல எந்த கட்டத்துல பாட்டு வேணும்? இதே இடத்துல தான் இந்த கட்டம் தான். உட்காந்து பாடு அதுல. தாயலி யார் யாரு சந்திப்புல? எனக்கு எங்க அப்பா தலைவன் சந்திப்புல பாடு. எந்த பிரிவியா? பைபாஸ் ரோட்டில் உள்ள பிரிச்சாங்கல்ல, அந்த சென்டர் பிரிவில் உட்காந்து பாடு போ. எந்த கிளை? நம்ம சாப்பிட போறப்ப அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருந்துல, வேப்ப மரத்து உச்சி கரையில உட்காந்து பாடு. இப்ப கரெக்டா சொல்லுவான். எந்த பாகம்? அது எந்த பாகம்னு கேக்குறீங்க? பாரு, இதுல இருந்து இந்த பூரம் கோயில் பாகம், இந்த பாகத்தை விட்டுருங்க. அந்த 7 ஏக்கரா சும்மா கிடந்தாம உட்காந்து கத்து போ, வெடி தினி கத்து போ. யாரும் கேட்க மாட்டாங்க. கிளம்ப. வெடி தினி கத்துறா யாரா கேக்குறது? அதனால நம்ம கத்து சொல்றேன். பைத்தியமா எதுலயா பாருது? அடிச்சுனா வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து பாடுங்க. இல்லனா கலந்தாரி சிறையில கலந்தாரி பெண்ணானவள் சீதன தரன்னு சொல்லி அவன் மாமன் கூட்டிட்டு போறான்ல, அவன் மாமியாரு துரியோதனன் அந்த இடத்துல வராடே 100 பேர் கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க பத்தியா? பாருங்க மாலா. ஆமா, இந்த நாடகத்துல அந்த நாடகத்துல நான் துரியோதன வேஷம் போடுறேன். ஆமா, சரி. கலந்தாரிக்கு வேணும் இல்லனா? கலந்தாரி போடணுமா? ஆமா, நான் ரெடி. கலந்தாரி வேஷம் போற பொண்ணு வேணும் இல்ல? ஆமா, வேணும். கூப்பிடு. யார்? எனக்கு என்ன தெரியும்? உன் சட்டில இருக்கிற பொம்பளை பெண்ணே கலந்தாரி. ஆரியவா தேவதி. இவன்தான்மா ஒரிஜினல் பத்தினி நான் தான். ஐயா வாழை மாத்தி எட்டி பண்றது நல்லா இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம் பாப்பா. என்னண்ணா? நீங்க கலந்தாரி போடுவியா? ஆமா, கலந்தாரி போடுவேன். அப்படியா? சரி, அதுல ஒரு பாட்டு பாடுங்களே. பாட்டா? சரிடா. சரி வா. என்னடி சீர்வரசம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு மாமா இப்படி அடிக்கிறீங்க? என் மகனாகப்பட்ட லக்னகுமார் என்பதற்காக உன்னை திருமணம் செய்யலாம் என்பதற்காக இத்தனை காலமாக வயசுக்கு வந்தேன்னா உன்னை கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன். இப்படி நினைக்கும் பொழுது என் எதிரியாகப்பட்ட அந்த பாண்டங்கள் அந்த அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கும் பிறந்த அழகு வாய்ந்த புலேந்திரன் அவனை நீ கல்யாணம் பண்ணிட்ட. ஏண்டி இந்த தாய்மாம உனக்கு நான் சீர்வரிசை கொடுக்கற சொன்னேனே, சீர்வரிசை இதுதாண்டி. இனிமேல் படிக்க உனக்கு சித்திரவதை மட்டும்.
போய் கொலையாச்சு போட முடியுது. எங்கடா போற? என்னடா பாட்டுல கலந்தாரி சீரியல பாட்டு கேட்டேன், நல்லா தான் பாடிக்கிட்டு அதுக்குள்ள நான் வலுப்பு வந்துருச்சு அவனுக்கு. நீ எங்கேயா போய் தொலை. ஏன் போட்டினா போட்டியா? ஏன் போட்டி? அதான் மூடி மூடுறா நாடகம் பிடிக்கல. இந்த நாடகம் அனுபவிச்சுன்னா போதுங்க. இந்த நாடகம் எப்படி? இந்த நாடகம் பிடிக்கல. இன்னொரு நாடகம் பாடுங்க பாக்கலாம். இன்னொன்னு அது என்ன? காத்தவரா இஞ்சண்டு தெரியுமா? காத்தவரா இஞ்சண்ட காத்தவராய கழுகு மரம். கழுகு மரம் பாடலாண்ணா. அதுல பாடுங்க பாக்கலாம். அண்ணா நாடகத்துல சரி எங்க ஊர்ல இருக்கிறீங்க போறோம். இந்த அலோஜி நாடகம் அந்த சோகமா நாடகம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அடி போதா குத்து கோல கருப்பளிப்பு கஞ்சா அப்படி போயிடணும். ஆமாங்க. ஏன்னா காத்தவராய கழுகு மரம் இந்த நாடகத்துல பாடுறது பெருசு கிடையாது. இது பாடுற மாதிரி இருந்தா நான் சொல்ற பொருள் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா பாடி போடலாம். என்னென்ன பொருள் வேணும் சொல்லி நான் தரேன். உனக்கு எந்த பொருள் வேணும்? டேய் தாயாளி, எந்த பொருள் வேணும்? பொருள் நான் ஏச வெளியே வந்தேன்னு காத்தவராயன் சந்தையில காத்தவராயன் வந்த உடனே குஞ்சு கொடுக்கணும். குஞ்சு இருக்குது கொடுத்துறேன். மெயினா தரணும். குடிக்கிற ஆளு இப்படி திங்கு நிக்கணும். அப்படியா? கண்டிப்பா குஞ்சு கொடுப்பேன். என்னது குஞ்சு கொடுப்பேனா? கோழி குஞ்சுனா அதுதான் கோழி குஞ்சு. ஆனா அருள் வந்தனே 2 பேர் பிடிக்கிறது வேணும். என்ன டோர் போட்டு சும்மா டோர் அடிச்சிட்டு சும்மா வளர்த்து வச்சிருக்கறனா வந்து ஆயில பேசினா பிடிச்சிருமா? தம்பிடா வாடா 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 தம்பி அண்ணா வாடா அண்ணா வாடா பெரிய அண்ணா வாடா. அண்ணா மகாபருப்பு என்ன மகாபருப்பு கரெக்டா பிடிக்கணும். அருமையா பிடிப்பாங்க. கொஞ்சம் விசாரிச்சுனா கோமாளி கோயிங்க. அப்படியா? சரி வேணா அண்ணா பாடலாம் பாடலாம் காத்துறேன் ஞானல. பாடலாம் பாரு. ஐ கச்சா வரஞ்சி கட்டி காத்தவராய ஐ காத்தவராய காத்தவராய ஐ என்னடா திடீர்னு எப்படி நெருப்புடா அப்பவே சொன்னாருல என்னங்க அதாவது அருள் வர அப்ப குஞ்சு குடுறான்னு சொன்னாருல அப்படி சொன்னாருங்க. நான் அவர் பாடிட்டு இருக்க ஜாமி வரேன்னு யாருக்கு தெரியும்? காத்தவராய அருள் வரும்லடா. அதுதான் ஐயோ சாமி வரணும். ஏன் குஞ்சு தப்பிச்சிட்டா போட முடியுது. நான் வட குஞ்சு கடிச்சு பேர் சாமி அப்பவே சொன்னேன் குடுனா குடுனா. ஆமா நான் குடிக்கிறதுக்குள்ள அந்த அந்த அவன் புடுறானே எங்க பிடிக்கிறானுங்க. குடிக்கிறாள் சரியில்லை. சரி இல்லைங்க சரி இனிமேல் இந்த நாடு கேட்டுறேன். ஒரே நாடகம் ஏன் குஞ்சு தப்பிச்சது புண்ணி காலையை புண்ணியம்மா அதெல்லாம் போட போடுங்க. நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரமாகும். அப்படி இருந்தாலுமே நமது நாட்டுக்கு நான் சத்தம் போட சாமி
நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு. அருமையும் பெருமையும் திறந்த அழகு திரு பொன்னாடு நீர்வளம் நிறைவளம் படைவளம் பயிர் வளம் நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி நமது புண்ணிய பூமியாக விளங்கி வரக்கூடிய நமது இதுதான் நடையின் மனவு. நமது உள்ளூர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக நின்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா, பிரிந்து வாழ்வாறு கிடையாது, சேர்ந்து கெடுவாறு கிடையாது, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது. அந்த நல்லதோர் பழமொழிக்கு உயிர் கொடுத்து இவ்விடத்திலே நமது காளியம்மனுக்காக நமது உள்ளூர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். அதுதானே என்ன நாடகம்? இந்நாடகத்தை நடத்துவது யார்? யாரு? மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஈரோட்டை சேர்ந்த கலைமகள் நாடக சபா உயர் திரு வாத்தியார், மதிப்புக்கு மரியாதைக்குரிய அடுக்குப்பாளைய வாழ்ந்து புகழ்பெற்ற மணி வாத்தியார், ஆறுயிர் தந்தையாகப்பட்ட மணி வாத்தியார் இவ்விடத்திலே இங்கு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு கதையாகப்பட்ட ஆர்ப்பாட்டக ஆரவல்லி அள்ளிமுத்து பந்தயம். எப்படி? ஆர்ப்பாட்ட ஆரவல்லி அள்ளிமுத்து பந்தயம். ஆர்ப்பாட்ட ஆரவல்லி அள்ளிமுத்து பந்தயம். இப்படி உண்டு ஒரு நாடகத்தை நமது உள்ளூர் பொதுமக்கள் எல்லாம் நமக்காக வேண்டி இவ்விடத்திலே அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்திலே இந்நேர வேளையிலே தர்பார் விஷயமாக யார் வருகிறார்? இந்திர பிரசவத்தை ஆண்டு வரக்கூடிய மதகரிய பீமச்சேனன் பீமச்சேனன் வருகிறார். 1000 யானை பலம் பெருதிய மதகரியான் பீமச்சேனன் வருகிறார். பீமச்சேனன் வந்தார், அவர் கதை அவர் சொல்வார். ஆமா, பீமச்சேனன் வரான்னு சொன்னீங்க. அவர் இப்ப வருவாரா இல்ல செத்து போய் வருவாரா? தாயேலி செத்து போனா எப்படி வர முடியும்? அட இல்லைங்க, இப்ப வருவாரா சற்று நாள் கழித்து வருவாரா? அப்படி இல்லனா இப்ப வந்து நான் இங்க பேசுறேன்னா நான் உள்ள போயிட்டேனா அவர் வெளியே வந்து கொலை கேசா கற்பழிப்பா கஞ்சா கேசா? எதுக்கு? எந்த ஜெயில இருக்கிறாரு? வைத்தியா, நான் கலை கூடத்துக்குள் சென்று விட்டார், அதே கலை கூடத்துல இருந்து வெளியே வந்து விடுவேன். அப்படியா? சொல்லுங்க. பீமச்சேனன் இருக்கிறார்.